என்ன கல்யா, தனியா உட்காந்து ஃபேஸ் எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கியா? ஆமா, அது ஒண்ணுதான் இப்ப எனக்கு குறைச்சல். ஆமா, எதுக்கு இப்ப இப்படி கேக்குறீங்க? இல்ல, ஏதோ கடுப்புல மூஞ்ச அஷ்டகோணல் ஆக்கிட்டு இருந்தியே, அதான் ஃபேஸ் எக்ஸசைஸ் எதுவும் செய்றியான்னு கேட்டேன். நானே சரியான கோபத்துல இருக்கேன், பேசாம இங்க இருந்து போயிடுங்க. தவர், என்ன நடந்துச்சுன்னு இவ்ளோ கோவமா இருக்க? எல்லாத்துக்கும் காரணம் சுபத்ராதான்னு சொல்லி எங்க அம்மா அவளை வீட்டை விட்டு அனுப்பிடுவாங்க. 23 வருஷத்துக்கு அப்புறம் அவ இந்த வீட்டை விட்டு தொலைஞ்சு போயிருவான்னு சந்தோஷமா இருந்தேன். அவங்க என்னடானா அவ மேல இருக்கிற தப்ப எல்லாம் கண்டுக்காம அவ கூட சேர்ந்துக்கிட்டு நாங்களும் தண்டனை அனுபவிக்கிறோம்னு வீட்டை விட்டு போயிட்டாங்க. சரி, எல்லாரும் போனதான் போனாங்க. சொத்தெல்லாம் என் கைக்கு வந்துருமேன்னு சந்தோஷப்படுற நேரத்துல என் அண்ணன் மதிய அழக சுபத்ராவை மத்தவங்களே கூட்டிட்டு வந்ததும் இல்லாம சொத்தெல்லாம் ஏற்கனவே சுபத்ரா பேர்ல எழுதி வச்சுட்டேன்னு சொல்லி என் தலையில இடிய போட்டுட்டு போயிட்டாரு. சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க, இந்த மாதிரி சான்ஸ் எனக்கு மறுபடியும் வருமா? வராது, கண்டிப்பா வராது. கண்டிப்பா இந்த ஜென்மத்துல உனக்கு புத்தியே வராது. புத்தர் உட்கார்ந்த போதி மரத்துக்கு கீழே உட்கார்ந்தா கூட உன் புத்தி மாறவே மாறாது. எங்க என்கிட்ட கோவப்படாதா கல்யா? உனக்கு எதுக்கு சுபத்ரா மேல இவ்வளவு வெறுப்பு? எல்லாரும் அவளை நல்லவன் சொல்றதுனால தானே? உங்க அம்மா அவளுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கறாங்கன்னு, உன்னை கண்டுக்க மாட்டாங்கன்னு சுபத்ராவை பழி வாங்கிக்கிட்டு இருக்க. நீ அப்படி பண்றதுனால திரும்ப உங்க அம்மா கிட்ட கெட்ட பேர் தாண்டி வாங்கிட்டு இருக்க. நீ இப்படியே செஞ்சுக்கிட்டு இருந்தனா ஒரு நாளும் நீ சுபத்ரா இடத்துக்கு வரவே முடியாது. இனிமேலாச்சு திருந்து. நீ நல்லவளானாதான் சுத்தி இருக்கவங்களா உனக்கு நல்லவங்களா தெரிவாங்க. நான் எங்க அப்பா அம்மா மேல பரிதாபப்பட மாட்டேன். இதெல்லாம் அவங்க அனுபவிக்கட்டும். 23 வருஷம் சுபத்ராவை தலைமையில தூக்கி வச்சுட்டு ஆடினாங்கல்ல, அதுக்கு இது எல்லாம் அவங்களுக்கு தேவைதான். என்னடா தங்கம், அழாதடா தங்கம். நீ அழறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. உனக்கு தூக்கம் வந்தா அழுகுற, பசிச்சா அழுகுற. ஆனா ஒரு சில பேர் இருக்காங்க, அடுத்தவங்க சந்தோஷமா இருந்தா இவங்க அழுவாங்க, ஆனா அவங்க அழுதாங்கன்னா இவங்க சந்தோஷப்படுவாங்க. இதெல்லாம் என்ன பொறப்போ? ஏய், என்ன பத்தி குழந்தைகிட்ட ஜாடையா பேசிட்டு இருக்கியா? சச்சா, இல்லத்த, அவ அழுதான்னு சமாதானம் சொல்லிட்டு இருந்தேன். ஏய் சுமாரு மா, அவளை பத்தி தான் உனக்கு தெரியலம்மா. இதெல்லாம் கண்டுக்காதம்மா. பாரு பாரு பாரு, உங்க அப்பாவும் ஆதிராவும் சேர்ந்து எனக்கு எவ்வளவு கேவலமா பேசுறாங்கன்னு. அது வேற ஒண்ணும் இல்லம்மா. வீட்டை விட்டு போன அவளோட குடும்பம் திரும்ப வந்துருச்சுன்னு சந்தோஷத்துல இருக்கா போல. இந்த சந்தோஷம் இன்னைக்கு ராத்திரி வரைக்கும் தானே அவளுக்கு தெரியாது. ஆனா காலையில தெரியுமா, ஆதிராவோட அப்பா அவர் குடும்பத்தை சேர்ந்தவங்க இந்த வீட்டுல தான் இருப்பாங்கன்னு சொன்னதை கேட்டுட்டு நான் அமைதியா இருக்கும் போதே புரிஞ்சுக்க வேண்டாமா? நாளைக்கு காலையில பாருங்க, இனிமே ஆதிராவோட வாழ்க்கையில சந்தோஷங்கிறதே இருக்காது. நீங்க ரொம்ப மாறிட்டீங்க திருமாறன். ஆனா வர வர நீங்க ஒரு சாடிஸ்ட் ஆயிட்டு இருக்கீங்க. நான் இப்படி ஆகிறதுக்கு காரணம் நீயும் உங்க அம்மா சுபத்ராவும் தான். என்ன பத்தி என்ன வேணாலும் பேசுங்க, என் அம்மா பத்தி பேசாதீங்க. நான் அப்படிதான் பேசுவேன். என்னை இன்னைக்கு இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து நிறுத்தினது நீங்க 2 பேரும் தான். தேவையில்லாம பேசி எனக்கு கோவம் வர வைக்காத. உள்ள போ.
நான் ஒன்னும் உங்க அதட்டலுக்கோ மிரட்டலுக்கோ பயந்து உள்ள போகல. என் அம்மா பாட்டி எல்லாரும் இப்பதான் திரும்ப இந்த வீட்டுக்கு வந்திருக்காங்க. நான் சண்டை போடுறது தெரிஞ்சா அவங்க ரொம்ப வருத்தப்படுவாங்க. என்னால அவங்க நிம்மதி கெட வேண்டாம் தான் நான் உள்ள போறேன். அம்மா, ஆதிரா, அம்மா, அம்மா, நீங்க எல்லாரும் வீட்டை விட்டு போகும்போது எனக்கு உயிரே போன மாதிரி ஆயிடுச்சும்மா. அந்த சிச்சுவேஷன்ல எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலம்மா. ஆமா ஆதிரா, திருமாரன் இப்படி பண்ணுவான்னு நாங்க யாருமே எதிர்பார்க்கல. எங்களுக்குமே அந்த நேரத்துல என்ன பண்றதுன்னே தெரியல. அம்மாவும் உடனே கிளம்ப சொல்லிட்டாங்க. எனக்கு கோவத்துல டக்குனுங்க கூட கிளம்பி வரணும் தம்மா தோணுச்சு. ஆனா நான் வந்துட்டான். பாப்பாவை யாருமா பாத்துப்பாங்க? அவளை நினைச்சுதான் நான் அப்படியே நின்னுட்டு. இந்த அகிலன் வீட்டை விட்டு போயிட்டா திருமாரன் குடும்பத்துல எந்த பிரச்சனையும் இருக்காது. சந்தோஷமா இருக்கலாம்னு நினைச்சனேம்மா. இப்ப அகிலனும் சாருமதியும் பண்ண காரியத்தால நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுட்டு இருக்கோம். இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த சாருமதி தானம்மா. அவளை எப்படியாவது நம்ம கண்டுபிடிச்சு திருமாரன் முன்னாடி நிக்க வச்சு நிரூபிக்கணும். சரிதான் ஆதிரா, ஆனா நாம எப்படி அவளை கண்டுபிடிக்க முடியும் சொல்லு? சாருமதி தான் தப்பு பண்ணா ஓகே, ஆனா திருமாரன் படிச்சவர் தானே. போதாதுக்கு போலீஸ் ஆபீசர் வேற. யாரு தப்பு பண்ணாங்கன்னு கூடவா புரியாது? இப்படி மாறி போவாருன்னு நான் நினைக்கவே இல்லையேம்மா. முன்னாடி திருமாறன் எவ்வளவு நல்லவரா இருந்தாரு. உங்களுக்கு அப்புறம் இந்த வீட்ல அவர்தான் எனக்கு ஆதரவா இருப்பாருன்னு நான் நம்பிட்டு இருந்தேனேம்மா. எல்லாமே மாறி போச்சு. வர வர சைக்கோ மாதிரி பிஹேவ் பண்றாரு. நீ கொஞ்சம் பொறுமையா இரு ஆதிரா, அவசரப்படாத. சாருமதி போன டென்ஷன்ல திருமாரன் இப்படி எல்லாம் நடந்துக்கிறான். அவன் நல்லவன் தான். நீ அவனை பத்தி தப்பான முடிவுக்கு வராத. இல்லம்மா, நீங்க தான் அவனை என்ன நம்பிட்டு இருக்கீங்க. அவன் ஒரு சாடிஸ்ட். வாவ், சூப்பர். வாவ், தேங்க் யூ. அந்த குடும்பத்துல இருக்கிறவங்க கூட பேச்சுவார்த்தை வச்சுக்காதுன்னு ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியாச்சு. இன்னொரு முறை நீ இங்க வர்றதையோ இவங்க அங்க வர்றதையோ நான் பார்த்தேன்னா சும்மா இருக்க மாட்டேன். வா. அம்மா, அம்மா.
வீட்டை விட்டு போக வேண்டியது நாங்க இல்ல, நீங்க தான் மிஸ்ஸஸ் சாரதா ராஜதுரை. அந்த 4 கோடி ரூபாய் பணத்தை இப்ப எடுத்து வச்சுட்டு உங்க பத்திரத்தை மீட்டுக்கோங்க. நீங்க தான் எல்லாத்தையும் நியாயமா பேசுவீங்க. இப்ப சொல்லுங்க, இந்த வீட்டுல இருக்க உரிமை யாருக்கு இருக்கு, யாருக்கு இல்ல? கண்ணன், கண்ணன். சார், 2 பக்கமும் அளவு சமமா தானே பிரிச்சிருக்கீங்க? ஆமா சார். 1 இன்ச்சு கூட குறைய போனாலும் நான் ஒத்துக்க மாட்டேன். என்ன பத்தி தெரியும்ல? எல்லாம் கரெக்டா அளந்துதாமா வச்சிருக்கேன். சரி, நீ போய் உன் வேலையை பாரு. சரிங்க. என்ன அகல்யா இது? ஏன் கண்ணு தெரியலையா? சுவர். ஐயோ, என்னது இது? என்னங்க இங்க வாங்கல. அத்தை, மாமா பாருங்க. மாரா, என்ன இது வீட்டுக்கு நடுவுல செவுத்த கட்டி வச்சிருக்க? மிஸ்டர் ராஜதுரை, நேத்து உங்க மூத்த மகன் பேசினதை மறந்துட்டீங்களா? இந்த வீட்டுல பாதி பங்கு தான் உங்களோடது. உங்களுக்கும் எங்களுக்கும் ஒட்டும் இல்ல, உறவும் இல்லைன்னு ஆனதுக்கு அப்புறம் உங்களோட சேர்ந்து ஒரே வீட்டுல இருக்க முடியாது. அதனாலதான் நான் வீட்டை பிரிச்சுட்டேன். ஏன் திருமாரா, கோவத்துல ஆள் மாத்தி ஆளு வார்த்தையை விட்டுட்டோம். அதுக்காக உறவே இல்லைன்னு ஆயிடுமா? உன் உடம்புல ஓடுறது உன் தாத்தா பாட்டி ரத்தம் இல்லையா? மொத்தமா உனக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு உன்னால எப்படி சொல்ல முடியுது? ரத்த உறவை பத்திலாம் நீங்க பேசும்போது எனக்கு சிரிப்பு வருது சுபத்ரா. உண்மையா என் மேல அன்பு பாசம் இருந்திருந்தா எனக்கு துரோகம் பண்ணி என் வாழ்க்கையை நாசமாக்கிருக்க மாட்டீங்க. இப்ப திடீர்னு என் மேல கரிசனம் இருக்கிற மாதிரி நடிக்காதீங்க. திருமாரா, ஏதோ நீ பொண்டாட்டி ஓடி போன கவலையில இருக்க. அந்த துக்கத்துல பேசுற நீ ஏதோ கண்டுக்காம இருந்தோம். ஆனா நீ அளவுக்கு மீறி போற.
சுவர் வைக்கிறதுலாம் நல்லதுக்கே இல்ல. நீங்க யார் என்ன சொன்னாலும் சரி, இது ஒன்னும் நான் கோவத்துல எடுத்த முடிவு இல்ல. ரொம்ப நல்லா யோசிச்சுதான் முடிவெடுத்திருக்கேன். இனிமே இந்த சுவரு இப்படியே தான் இருக்கும். ஆதிரா, இனிமே நீ அந்த வீட்டுல இருக்கிறவங்க யார் கூடவும் பேசக்கூடாது. நீ அவங்க கிட்டயும் அவங்க உன்கிட்டயும் பேசுறத நான் பார்த்தேன்னா அப்புறம் நான் என்ன பண்ணணும்னு எனக்கே தெரியாது. அவங்க எல்லாரும் இங்கதான் இருப்பாங்கன்னு உங்க அப்பா சொன்னதுக்கு அப்புறம் நான் சரின்னு சொன்னதுக்கு காரணம் இதுதான். என்னையும் என் பொண்டாட்டியும் பிரிச்சவன் குடும்பத்துக்கு என் கஷ்டம் என்னன்னு தெரியணும்ல. பார்த்து நடந்துக்க ஆதிரா. எல்லாருக்கும் திருமாறன் சொன்னது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இனிமே உங்க வீட்டு ஆளுங்க இங்க வரக்கூடாது. இங்க இருந்து யாரும் அங்கேயும் வரமாட்டோம். உங்க வீட்டு ஜாமான கொண்டு வந்து இங்க புழங்கவும் கூடாது. புரிஞ்சுதா? செல்லக்குட்டி, அதான் யார் கூட பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்கல்ல, அதுக்கப்புறம் எதுக்கு வீட்டுக்கு நடுவுல சுவர் கட்டணும்? ஏன் இப்படி பண்றீங்க? இதெல்லாம் தப்புன்னு உங்களுக்கு தெரியலையா? நான் என்ன செய்யறேன்னு தெரிஞ்சுதான் செய்யறேன். நீ உன் வேலையை மட்டும் பாரு. நீங்க இவ்வளவு தூரம் மாறி போவீங்க நான் நினைக்கவே இல்லை. நான் அப்படி மாறி போனது காரணமே நீதான். ஆரம்பத்துல இருந்து இந்த வீட்டுல நான் உனக்கு சப்போர்ட்டா இருந்ததுக்கு நீ எனக்கு நல்ல பரிசு கொடுத்திருக்க. சாருமதியை வீட்டை விட்டு அனுப்பிட்டு என் மகளை அவ அம்மா கிட்ட இருந்து பிரிச்ச உனக்கு சரியான தண்டனை கொடுக்கணும்ல. அதுக்குதான் நீ உங்க அம்மாவும் ஒரே வீட்டுல இருந்தாலும் ஒட்டி உறவாடவும் முடியாது, பேசிக்கவும் முடியாது. ஆனா நீங்க ஒருத்தர் கண்ணுல பார்த்து காலம் புற கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கணும். அதுக்குதான் இந்த செவ்வறு. உங்க அப்பா தானே சொன்னாரு இந்த வீட்டுல பாதி பங்கு அவருக்கு இருக்குன்னு. அதான் சுவர் வச்சு பாதி பங்கு பிரிச்சு கொடுத்துட்டேன். நான் போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வரேன். குழந்தைய பார்த்துக்கோ. கரிகாலம் யாரு மேலயும் பரிதாபப்படக்கூடாதுன்னு சும்மாவா சொல்றாங்க? அந்த சாருமதி பாவன் அவளை காப்பாத்த போய் இன்னைக்கு என்னையவே நான் காப்பாத்த முடியாம சுச்சுவேஷன்ல மாட்டிட்டு இருக்கேன். அந்த ராட்சசி இப்ப எங்க இருக்காலும் எனக்கு வர கோவத்துக்கு அவள
எவ்வளவு தெளிவா போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கான். ஒழுங்கா கால் பண்ணுன்னு சொல்லி நல்லா திட்டி மெசேஜ் போடலாம். சச்சா, நான் இப்படி முட்டாள் மாதிரி யோசிக்கிறேன். திட்டுனா அவ இப்படி ஃபோன் பண்ணுவா? கோவமே இல்லாத மாதிரி பாலிஷா மெசேஜ் பண்ணுவான். எங்க இருக்க சாருமதி? நல்லா இருக்கியா? ஃப்ரீயா இருக்கும்போது எனக்கு கால் பண்ணு. ஓகே, கால் பண்ணு. உடம்பு பார்த்துக்கோ.